மதுரையில் ரீசெண்டாக நான் சுற்றி பார்த்துருக்கும்போது இந்த மதுரையில் வந்து பன் பரோட்டா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மச்சனை போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ரோட்டில் ஒத்த கடை போய்கிட்டு இருக்கும்போது எங்கள் கண்ணில் பட்ட கடை பேர் தான் இந்த மதுரா கஃபே அப்படிங்கிறது. இது வந்து ஈவினிங் டைம் மட்டும் ஓப்பன் ஆகுமா, நைட்டு ஸ்பெஷல். ஸோ இவங்ககிட்ட வந்து நான் 2 பன் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானே வச்சாலும் சாப்பிட்டு பார்த்தோம். இவங்க கொடுக்குற சால்னா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. 2 வகை சால்னா கொடுத்துருந்தாங்க. நான் இவங்ககிட்ட 2 புரோட்டாவும் ஒரு ஆம்லேட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ சாப்பிட்டு பார்க்கும்போது 2 வகை சால்னாலையும் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் மச்சான் வந்து வெஜ்ஜில் தான் வாங்கியிருந்தான். ஸோ வெஜ்ஜு குருமாவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்புறமா இவங்ககிட்ட இருக்கிற சிக்னேச்சர் ஃபுட்டான நான் வந்து இடியாப்பத்தை ட்ரை பண்ணி பார்த்தேன். 2 இடியாப்பம் வாங்கியிருந்தேன். 2மே அந்த சால்னாலும் வித்தியாசமான இன்னொரு ஃப்ளேவர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த கடையில் உள்ள ப்ரைஸும் கம்மியாச்சு. நீங்கள் இந்த சரௌண்டிங் ஒத்தக்கடை ரவுண்டு வந்தீங்கன்னா இந்த மதுரா கஃபேயில் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட்டு தூத்துக்குடியில் எங்கே சாப்பிட்லாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன்.